இன்றைக்கு நடைபெற்றது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உலகிலேயே சிறந்த நீதித்துறை இந்திய நீதித்துறை தான். நீதித்துறையில் வழக்கறிஞர்கள் தொழில் மிக உன்னதமானதாகும். ஒரு தேரில் 2 சக்கரங்கள் போல்தான் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஆகும். இருதரப்பின் ஒத்துழைப்பின் பேரில் தான் நீதிமன்றம் தேர் நன்றாக ஓடும். மாநிலத்தின் உயரிய அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றம். இதன் கிளை மதுரையில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 1149 நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் சென்னையில் 126, இதர மாவட்டங்களில் 1023 நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு நடப்பு பட்ஜெட்டில் கூட நீதி நிர்வாகத்துக்காக 1265 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீதித்துறை உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் மேம்படுத்தவும் 230 கோடி 56 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றங்களுக்கான புதிய கட்டடங்கள், நீதிபதிகளுக்கான குடியிருப்புகள் தேவைகளின் அடிப்படையில் கட்டப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு வழக்கறிஞர் எழுத்தர் குடும்ப நலனை கொண்டு எழுத்தர்கள் மரணமடைந்தால் அவர்களது வாரிசுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் 50,000 நிதியை 2 லட்சமாக உயர்த்தி அம்மா அவர்கள் வழங்கினார்கள். மேலும் வழக்கறிஞர் நலனை கருத்தில் கொண்டு பணியின் போது இருக்கும் வழக்கறிஞரின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சேமநல நிதி 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வழக்கறிஞர் நல நிதிக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வந்த நிதியுதவி 4 கோடியிலிருந்து 8 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு விரைவாக கிடைப்பதற்கு வட்டங்கள் தோறும் புதிய தாலுகா நீதிமன்றங்களை உருவாக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மதுக்கரை மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் இன்றைக்கு துவங்கப்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வழக்குகள்லாம் விரைவாக முடிக்கப்பட்டு தீர்ப்புகள் விரைவாக கிடைக்கும். நமக்கு இந்த நீதிமன்றத்துக்கு நம்முடைய பகுதிக்கு நம்முடைய நீதியரசர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய அனைத்து மக்களின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்றைக்கு 2 வருடங்கள் நானும் அதே போல் இருக்கும் பொழுது பொள்ளாச்சியில் இடஒதுக்கீடு கொடுத்தோம். அதே போல் பல்வேறு நீதிமன்றங்கள் அடிக்கல் நாட்டுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டது மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வாக, ஒரு மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வாக. தமிழக அரசு 2012 மதுக்கு தமிழ்நாடு பூராவும் இருக்கிற தாலுக்கா அளவில் நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும் என்று அன்றைய முதல்வர் திரு ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்ததன்படி எல்லா தாலுக்காக்களிலும் ஒரு நீதிமன்றத்தை தமிழக அரசு அமைத்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று மதுக்கரை இந்த வட்டத்திற்கும் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அமைக்க உத்தரவிடப்பட்டு இன்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளது. அந்த விழாவிலே நம்ம அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே நமது பகுதியைச் சேர்ந்த அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. மற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர்கள் மற்றும் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அனைவரும் இந்த விழாவிலே பங்கு கொண்டுள்ளார்கள். ஸோ இந்த நீதிமன்றம் பொதுமக்களுக்கு வழக்காளிகளுக்கும் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இது 2012ஆம் வருடம் இருந்த தாலுகாக்களின் அடிப்படையில் நீதிமன்றம் தமிழக அரசு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு ஏற்படுத்தப்பட்ட இதை பொறுத்த மட்டும் இன்னும் அறிவிப்பு வரவில்லை. அது கூடிய விரைவில் அதுக்கான கோரிக்கைகள் இருக்குமாயின் அரசாங்கம் பரிசீலிக்கு. அதை பற்றி இல்லை. இந்த நிலவரை இந்த ஆழ்வரை பகுதிக்குள்ள இருக்கிற வழக்குகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சிவில் கேசஸ் அஸ் வெல் அஸ் கிரிமினல் கேசஸ் இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற பெக்குனரி லிமிட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே
திருப்பி பண்ணிக்கோங்க என்னங்க எங்களுக்கு சேர் எடுத்துக்கலாம் பின்னாடி வாங்க கையை மட்டும் கிருஷ்ணா லைட்டர் ரைட் கொஞ்சம் கேமரா வெளில எடுங்கண்ணா. தண்ணி கொஞ்சம்